இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருக்கும் நாகர்கோவில் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவற்றின் கலவையாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைமையகமா இந்த பகுதியின் அதிசயங்களை ஆராய நாகர்கோவில் ஒரு சரியான தொடக்க புள்ளியா செயல்படுது. நாகர்கோவிலின் வரலாறு சங்க காலத்தை சேர்ந்தது. மேலும் இது சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு வம்சங்களால் ஆளப்பட்டது. ஒவ்வொரு வம்சமும் நகரத்தின் கட்டிடக்கலை, உணவு வகைகள் மற்றும் கலாச்சார மரபுகளை தங்கள் முத்திரையை பதித்துள்ள இந்த நகரம் அதன் பல்வேறு கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளுக்கு பிரபலமானது. இது அதன் பன்மூர்த்தி மத பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. பிரத்யேகமான நினைவு பொருட்களை வாங்க உள்ளூர் சந்தைகளை ஆராய்ந்து பாருங்க. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியின் வசீகரிக்கும் அழகான நாகர்கோவிலில் இருந்து ஒரு அழகான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பசுமையா சூழப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சி 50 அடி உயரத்தில் இருந்து விழுகிறது. சுற்றியுள்ள பகுதி மலையேற்றம் மற்றும் பறவை பார்த்தல் ஆகியவற்றுக்கு ஏற்றது. இது இயற்கை ஆர்வலர்களுக்கு பிராந்தியத்தின் பல்லுயிருடன் இணைவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. நீர்ப்பாறைகளை மோதி இனிமையான மெல்லிச உருவாக்கும் ஒலிகளின் இசையை கேளுங்க. நீர் வீழ்ச்சியின் குளிர்ந்த நீரில் புத்துணர்ச்சி பெறும் நீராடுங்க. கடந்த காலத்தின் பொறியியல் திறமைக்கு சான்றாக நிற்கும் கட்டிடக்கலை அதிசயமான மத்தூர் நீர்ப்பாலத்தை நீங்கள் பார்வையிடும்போது காலப்பயணம் செய்யுங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீர்ப்பாலம் 20ஆம் நூற்றாண்டின் 30ல் பஹ்ராலி ஆற்றிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் வறட்சி பகுதிகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல கட்டப்பட்டது. நீர்ப்பாலத்தில் நடந்து சென்று அதன் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளை போற்றுங்க. நீர்ப்பாலம் புகைப்படம் எடுப்பவர்களுக்கு பிரபலமான இடமா மாறியுள்ளது. அவர்கள் அதன் பிரமாண்டத்தை பல்வேறு கோணங்களில் படம் பிடிக்கின்றனர். நாகர்கோவிலில் இருந்து சிறிது தொலைவில் உள்ள திருவட்டாறில் அமைந்துள்ள பழமையான கோயிலான அடிகேசவ பெருமாள் கோயிலின் ஆன்மீக அதிர்வுகளில் மூழ்கி பொங்கல். திருமாலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நம்பப்படுது. தினசரி சடங்குகளில் கலந்து கொண்டு கோயிலின் வளிமண்டலத்தில் ஊடுருவி செல்லும் ஆன்மீக ஆற்றலை அனுபவியுங்கள். இந்த கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர்ச்சிர விழாவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இது தூரத்தில் இருந்தும் பக்தர்களை ஈர்க்கிறது. 5வது பகுதி அரஸ்காலாட்டின் ஒரு பார்வை. பிரமாண்டமான பத்மநாபுரம் அரண்மனை. நாகர்கோவிலில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பத்மநாபுரம் அரண்மனையை பார்வையிடும்போது அரஸ்காலாட்டம் நிறைந்த உலகில் அடி எடுத்து வைக்கவும். இந்த பரந்த அரண்மனை வளாகம் ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் ஆட்சியாளர்களின் இருக்கையாக இருந்தது மற்றும் பாரம்பரிய கேரள கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மன்னர் மன்றம், ராணியின் படுக்கையறை மற்றும் நிகழ்ச்சி அரங்கம் போன்ற அரண்மனையின் பல சிறப்பம்சங்களை ஆராயுங்கள். ஒவ்வொன்றும் கடந்த காலத்தின் கட்டிடக்கலையின் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறது. அரண்மனை பசுமையான தோட்டங்கள் மற்றும் நீர்நிலைகளால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு அமைதியான மற்றும் அழகிய சூழலை உருவாக்குகிறது. 6வது பகுதி நாகராஜா கோயிலில் ஆசீர்வாதம் தேடுதல், ஒரு அமைதியான ஆன்மீக தலம். நாகர்கோவில் நகரில் அமைந்துள்ள நாகராஜா கோயில் பாம்பு கடவுளான நாகராஜாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அமைதியான நாகராஜா கோயில் ஆறுதல் காணவும் ஆசீர்வாதம் பெறவும். இந்த பழமையான கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நம்பப்படுகிறது மற்றும் தென்னிந்தியாவில் மிக முக்கியமான நாகராஜா கோயில்கள் ஒன்றாகும். குழந்தை பேருக்கு ஆசீர்வாதம் தேடும் தம்பதிகள் மற்றும் தொழில்களில் விடுபட விரும்புவோர் மத்தியில் நாகராஜா கோயில் மிகவும் பிரபலமானது. ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை தமிழ் மாதமான ஆடியில் நடைபெறும் இந்த கோயில் வருடாந்திர விழா பிராந்தியத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பக்தர்களை ஈர்க்கும் ஒரு பிரமாண்டமான கொண்டாட்டமாகும். நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை செலுத்தி நாகராஜாவின் ஆர்வத்தை பெறும்போது இந்த பழமையான கோயில் நாமி ஆராய்வீங்க. 7வது பகுதி கன்னியாகுமரி, 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடியான கன்னியாகுமரிக்கு செல்லாமல் நாகர்கோவிலுக்கு ஒரு பயணம் முழுமையடையாது. அங்கு அரேபிய கடல்,
வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவை இயற்கையின் பிரமாண்டத்தின் அற்புதமான காட்சியில் ஒன்றிணைகின்றன. கன்னியாகுமரி நாகர்கோவிலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் சாலை வழியாக எளிதாக அணுகலாம். அருகிலுள்ள மற்றொரு சிறிய தீவில் அமைந்துள்ள தமிழ் கவிஞரும் தத்துவஞானியுமான திருவள்ளுவரின் 130 அடி உயர் கற்சிற்பமான திருவள்ளுவர் சிலையை வணங்குங்க. இந்த தீவுகளை அடைய ஒரு படகுல செல்லுங்கள். கடற்கரையின் அழகிய காட்சிகளையும் கடலின் பரந்த பரப்பையும் ரசிக்கவும். 8வது பகுதி ஒரு பொக்கால விடியல் கன்னியாகுமரியில் மயக்கும் சூரிய உதயத்தை காணுதல். விடிய காலையில் எழுந்து 3 கடல்களின் சங்கமத்தில் இயற்கையின் மிகவும் வசீகரிக்கும் காட்சிகளில் ஒன்று சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியின் கடற்கரைக்கு செல்லுங்கள். சூரியனின் முதல் கதிர்கள் இருள துளக்கும் போது வான ஆரஞ்சு இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா நிறத்தில் வானம் பிரகாசிக்கிறது. கரையில் அல்லது பார்க்கும் தளங்களில் வசதியான இடத்தை கண்டுபிடிச்சு சூரியன் மெதுவா அடிவானத்திலிருந்து உதயமாகி படர்ந்த நீர் பரப்பில் அதன் தங்க ஒளியை வீசுவதை பாருங்க. 9வது பகுதி விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம். ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆன்மாவுக்கு ஒரு பாடல். கன்னியாகுமரி கடற்கரையில் ஒரு சிறிய தீவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவு சின்னத்தை நீங்கள் பார்வையிடும் போது ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்க. இந்த சின்னமான நினைவு சின்னம் புகழ்த்த இந்திய தத்துவஞானியும் சமூக சீர்திருத்தவாதியுமான சுவாமி விவேகானந்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவர் இன்பீரின் இந்த பாறையில் தியானித்ததாக சூழப்படுது. நிலப்பகுதியில் இருந்து ஒரு சிறிய படகு சவாரி செய்து கடற்கரையின் அழகிய காட்சிகளை ரசித்து நினைவு சின்னத்தை அடையுங்கள். நினைவு சின்னத்தின் கட்டீட்களை வெவ்வேறு பாணிகளின் கலவையாகும். இது விவேகானந்தரின் உலகளாவிய சகோதரத்துவத்தின் பார்வையை பிரதிபலிக்கிறது. விவேகானந்தர் தியானித்ததாக சூறப்படும் பாறையில் உள்ள ஒரு சிறிய தலமான ஸ்ரீபாத பராய பார்வையிட்டு சுற்றியுள்ள சூழலில் ஊடுருவி செல்லும் ஆன்மீக ஆற்றலை உணருங்க. 10வது பகுதி திருவள்ளுவர் சிலை தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு உயர்ந்த அஞ்சலி. கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய தீவில் அமைந்துள்ள மறுவேடுகிற தமிழ் கவிஞரும் தத்துவஞானியுமான திருவள்ளுவரின் 133 அரியர் கற்சிற்பமான திருவள்ளுவர் சிலையின் பிரமாண்டமான இருப்பை போற்றுங்கள். நிலப்பகுதியில இருந்து ஒரு சிறிய படகு சவாரி செய்து கடற்கரையின் பரந்த காட்சிகள் மற்றும் விவேகானந்தர் பாறை நினைவு சின்னத்தை ரசித்து சிலையை அடையுங்கள். திருவள்ளுவர் சிலை தமிழ் கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் பெருமை ஆகியவற்றின் அடையாளமாக உள்ளது. இந்த சிறந்த கவிஞரையும் தத்துவஞானியையும் பாராட்ட வரும் உலகெங்கிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்குது. 11வது பகுதி உங்கள் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி சாட்சத்திட்டமிடல். அங்கு செல்வது எப்படி? நாகர்கோவிலில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் முக்கிய நகரங்களுடன் சாலை மற்றும் ரயில் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள விமான நிலையம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பார்வையிட சிறந்த நேரம். நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியை பார்வையிட சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. வானிலை இனிமையாகவும் பார்வையிடவும் ஏற்றதாயிருக்கும். எங்கு தங்குவது பட்ஜெட் நட்பு விருந்தினர் இல்லங்கள் முதல் வசதியான ஹோட்டல்கள் வரை வெவ்வேறு பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற பல்வேறு தங்குமிட விருப்பங்களை நாகர்கோவில் வழங்குகிறது. கன்னியாகுமரியில் நல்ல ஹோட்டல்கள் மற்றும் ரிசார்ட்ஸ்களும் உள்ளன. நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி வரலாறு, கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவற்றின் சரியான கலவையை வழங்குகின்றன. இதனால் அவை ஒவ்வொரு பயணியின் பட்டியலும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களாகின்றன.